இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாயிரத்து 685 ஆடம்பர கார்கள் சாலை வரியை புதுப்பிக்கவில்லை. போர்ஷே முன்னிலை. நாடு முழுவதும் 2685 ஆடம்பர கார்கள் சாலை வரியை புதுப்பிக்காமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதை சாலை போக்குவரத்து துறைக்கான ஜேபிஜே அம்பலப்படுத்தியுள்ளது. அப்பட்டியலில் போர்ஷே வாகனங்களே அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக ஜேபிஜே கூறியது. சாலை வரி காலாவதியான நிலையில் கூட பல ஆடம்பர வாகனங்கள் பொது சாலைகளில் இயக்கப்பட்டு வந்தது ஜேபிஜே சோதனையின் போது கண்டறியப்பட்டது. ஆடம்பர கார்கள் என்பதால் விதி விலக்கெல்லாம் கிடையாது. எனவே சாலை வரியை புதுப்பித்தல் சட்டப்பூர்வ கடமை என்றும் விதி மீறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜேபிஜே எச்சரித்துள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய சோதனைகள் தொடரும் எனவும் அது தெரிவித்தது. டோல் கட்டண உயர்வு நிறுத்தம் நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் தரம் பாதிக்காது. LLM. அடுத்த ஆண்டு 10 முக்கிய நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்று அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு, தரம் மற்றும் பராமரிப்பு பாதிக்கப்படாது என்று மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM உறுதி அளித்துள்ளது. டோல் அமைந்திருக்கும் சாலைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வதை தமது தரப்பு தொடர்ந்து கண்காணிக்கும் என்று LLM இயக்குனர் சசலி ஹருண் தெரிவித்தார். ஓய்விடங்கள் மற்றும் சேவை மையங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் மின்சார வாகன சார்ஜர்கள் போன்ற நவீன வசதிகளும் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சுருக்கும் நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இம்முடிவால் அரசுக்கு சுமார் 591.56 மில்லியன் ரிங்கிட் செலவு ஏற்படும் நிலையில் சுமார் 10 லட்சம் சாலை பயனர்கள் பயன்பெறுவார்கள் என LLM தெரிவித்துள்ளது. கிளான் பள்ளத்தாக்கில் 1.53 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் தயாரிப்பு ஆய்வுக்கூடம் முறியடிப்பு. வரலாற்றிலேயே பெரிய பறிமுதல். கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் செயல்பட்டு வந்த அனைத்து போதைப்பொருள் விநியோக கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இந்நடவடிக்கையில் 1.53 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது மலேசிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதலாக கருதப்படுகிறது. செராஸ் மற்றும் காஜாங்கில் மேற்கொள்ளப்பட்ட 4 சோதனைகளில் 24 முதல் 39 வயதிற்கு உட்பட்ட 3 உள்ளூர் ஆடவர்களும் 3 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் கூறினார். சட்டவிரோத தயாரிப்பு கூடமாக செயல்பட்டு வந்த அந்த 3 மாடி பங்களா வீடு, வணிக தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. MDMA, கொக்கைன், கெத்தமைன் போன்ற போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்கள் 8.5 மில்லியன் மக்களை பாதிக்கக்கூடவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவை அனைத்துலக சந்தைக்கு போதைப் பொருளை அனுப்பும் மையமாக உருவாக்கும் நோக்கத்தில் கடந்த ஏப்ரல் முதல் அந்த கும்பல் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளது. சந்தேக நபர்கள் அனைவரும் டிசம்பர் 23 வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மரண தண்டனை அல்லது பிறம்படியுடன் கூடிய ஆயுள் தண்டனை கிடைக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. லங்காவியில் 4 ஆலயங்களில் மஹிமாவின் சந்திப்பு பயணம். டத்தோ சிவகுமார் பங்கேற்பு. நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களும் அமைப்புகளும் இந்து மத வளர்ச்சி பணியை மேற்கொள்வதில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டால் இன்னும் நிறைய சாதிக்கலாம் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். மஹிமாவின் ரோட் ஷோ சந்திப்பு பயணமாக லங்காவியில் 4 ஆலயங்களுக்கு சிறப்பு வருகை மேற்கொண்ட பிறகு அவர் அதனை வலியுறுத்தினார். செலாட் பஞ்சோரில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ராஜ முனீஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ மகா சுப்பிரமணிய தேவஸ்தானம் ஆகியவையே அந்த 4 ஆலயங்களாகும். சென்ற ஒவ்வொரு ஆலயத்திலும் சிவகுமார் தலைமையிலான குழுவினருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டு சிறப்பு விழாவிலும் பங்கேற்றார். ஆலயங்களின் அழகிய கட்டமைப்பையும் சமூக வளர்ச்சிக்கான பங்களிப்பையும் அவர் பாராட்டினார். குறிப்பாக தேவார வகுப்புகள் மற்றும் இந்து மத கல்வி முயற்சிகளை அவர் சுட்டிக்காட்டினார். ஆலய நிர்வாகங்களுடனான சந்திப்பில் நிலப்பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் மஹிமாவின்
தன்னால் ஆனதை செய்ய உறுதி அளிப்பதாகவும் அவர் சொன்னார். இவ்வேளையில் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாட்டமும் சேர்ந்து கொண்டதால் பக்தர்களுடன் பிரார்த்தனையில் கலந்து கொண்டது அந்த நாளை மேலும் பாக்கியமானதாக ஆக்கியதாக சிவகுமார் குறிப்பிட்டார். ஹலால் சான்றிதழ் பெற்ற வளாகங்களில் முஸ்லிம் அல்லாத பண்டிகை அலங்காரங்களுக்கு தடை இல்லை. அமைச்சர் விளக்கம். ஹலால் சான்றிதழ் பெற்ற வணிக வளாகங்களில் முஸ்லிம் அல்லாத பண்டிகை அலங்காரங்களுக்கு எந்த தடையும் இல்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஹலால் தன்மையை பாதிக்கும் வகையில் மத வழிபாட்டு அம்சங்களை கொண்டிருக்காத வரை கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை அலங்காரங்களை வைக்க அனுமதி உண்டு என இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் கூறினார். மலாக்கா மாநில இஸ்லாமிய சமயத்துறையான ஜெய்ம் வெளியிட்ட சுற்றறிக்கை பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் அது தேசிய அளவிலான கொள்கை அல்ல என அமைச்சர் விளக்கினார். மலேசியா தொடர்ந்து பன்முகத்தன்மையையும் சமூக ஒற்றுமையையும் பாதுகாக்கும் என்றார் அவர். ஜெய்ம் வெளியிட்ட உத்தரவை முன்னதாக மலாக்கா டிஏபி கடுமையாக சாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்காக்கில் காரை பின்னால் எடுக்கும் போது 2 வயது பெண் குழந்தை மோதப்பட்டு பரிதாப பலி. ஜகூர் தங்காக்கில் தந்தை பின்னால் ரிவர்ஸ் எடுத்தபோது கார் மோதி 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. பாரிட் புங்கா தாமான் கிசாங் பாருவில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. அதில் தலையில் படுகாயம் அடைந்த அக்குழந்தை மூவார் சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் 12 மணி நேரங்களாக உயிருக்கு போராடி அன்றிரவு மரணமுற்றது. 30 வயது தந்தை காரை பின்னால் எடுக்கும் போது அக்குழந்தை திடீரென காரின் பின்னால் ஓடியதாக கூறப்படுகிறது. எதையோ மோதியது போல் உணர்ந்த அவ்வாடவர் காரை நிறுத்திவிட்டு பின்னால் போய் பார்த்தபோது மகள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டு அதிர்ந்து போனதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. காணாமல் போன பெண்ணின் சடலம் சன்வே புத்ரா மாலுக்கு அருகே ஆற்றில் மீட்பு. கோலாலம்பூரில் உள்ள சன்வே புத்ரா மால் பேரங்காடிக்கு அருகே ஆற்றிலிருந்து 56 வயது பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 17ஆம் தேதி கிளான் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட அந்த பெண்ணின் உடலை மறுநாள் காலை ஜாலான் இப்போவில் உள்ள ரிவர் சிட்டி காண்டாமினியம் அருகே ஒருவர் கண்டார். ஆற்றின் வலுவான நீரோட்டம் உடலை அடித்து சென்றதால் அது பின்னர் சன்வே புத்ரா மால் அருகே மீட்கப்பட்டது. அப்பெண் சவுக்கிட் பகுதியில் வசித்து வந்தவர் ஆவார். உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இல்லாத அவர் தனது காதலன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உடல் சவ பரிசோதனைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. குற்ற செயல் எதுவும் சந்தேகிக்கப்படவில்லை என்பதால் இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எலன் மஸ்குக்கு $56 பில்லியன் டெஸ்லா சம்பள தொகைக்கு அனுமதி. எலன் மஸ்குக்கு வழங்கப்பட்ட $56 பில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள டெஸ்லா சம்பள திட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2018 வழங்கப்பட்ட இந்த திட்டத்தை கீழ்நிலை நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. ஆனால் மஸ்க் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி உள்ளதோடு டெஸ்லா மற்றும் பங்குதாரர்கள் லாபம் பெற்றுள்ளனர் என கூறி அந்த தீர்ப்பை நீதிமன்றம் தற்போது மாற்றியுள்ளது. இந்த சம்பள திட்டம் அதிகம் என பங்குதாரர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் மஸ்குக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துள்ளது. புகிட் மெர்தாஜாம் தொழில்பேட்டையில் தீ விபத்து, 2 தொழிற்சாலைகள் சேதம். புகிட் மெர்தாஜாம் பெர்மாதாங் தீங்கியில் உள்ள லைட் இண்டஸ்ட்ரியல் தொழிற்பேட்டையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தொழிற்சாலைகள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த விபத்தில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை சென்றடைந்த போது 2 தொழிற்சாலைகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. சுமார் 929 சதுர மீட்டர் பரப்பளவிலான உணவுப் பொருள் தொழிற்சாலை 80 விழுக்காடு சேதமடைந்துள்ள நிலையில் 232 சதுர மீட்டர் பரப்பிலான அச்சு தொழிற்சாலை 30 விழுக்காடு தீயில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் அது பரவாமல் தடுக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணமும் இழப்புகளின் மொத்த மதிப்பீடும் தற்போது விசாரணையில் உள்ளது என்று அறியப்படுகின்றது.